சில பேருக்கு திராவிடன்னு சொன்னாலே சில பேருக்கு கசக்கும். ஆனா நியாயமா அதை புரிந்து கொண்டால் அனைவருக்கும் இனிக்கும். 3 மும்மூர்த்திகள், ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர். இந்த மும்மூர்த்திகள் தான் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். பெண்கள் படித்தால் தான் நாடு உருப்படும். ஏன்னா ஆண்களுக்கு எப்பவுமே ஈகோ உண்டு. எங்க பெண்கள் படிச்சே அறிவாளி ஆகி நம்மளை எங்களே தாழ்த்திடுவாங்களோ அப்படின்னா ஆண்களுக்கு எப்பயுமே அடிமைத்தனம் உண்டு. பேசுகிற நானும் ஆண் தான். நீண்ட நாட்களாக இருந்த உயர்நிலைப்பள்ளி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் மேல்நிலைப்பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே மாணவிகளுக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 100 மாணவர்களுக்கு விடுதிகள் கட்டப்பட்டு ஏறத்தாழ 8059 சதுரடியில் 100 மாணவிகள் தங்குவதற்கும் அவர்களுக்கு சமைப்பதற்கு சமையல் அறையும் உணவு அருந்துவதற்கு உணவு கூடமும் ஆகிய அனைத்து கட்டடம் கட்டுகின்ற ஒரு கால்கோள் விழா இங்கே நடைபெற்றது. நான் ஒப்பந்ததாரையும் எங்களுடைய பொறியாளரையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலேயே இந்த கட்டடம் கட்டப்பட்டு அது மாணவிகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஏன்னா சில பேருக்கு திராவிடன்னு சொன்னாலே சில பேருக்கு கசக்கும். ஆனால் நியாயமா அதை புரிந்து கொண்டால் அனைவருக்கும் இனிக்கும். திராவிடம் என்று ஒன்று தோன்றவில்லை என்று சொன்னால், இங்கே நம்முடைய தலைமை உரை நிகழ்த்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைக்கு உலக மகளிர் தினம் இன்றைக்கு. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வந்திருக்கிற மகளிருக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வாழ்த்தோடு என்னுடைய வாழ்த்தையும் நான் இணைத்துக்கொண்டு, என்னுடைய அன்பு சகோதரர்கள், நீங்கள் எல்லாம் மனநலத்தோடும் உடல்நலத்தோடும் புகழோடு நீங்கள் வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று நானும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த பெரிய உள்ளம் யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா ஆண்களுக்கும் வராது. திராவிட மாடல் ஆட்சி இருக்குத அதில் உணர்வுள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா பெண்களை படி என்று சொன்னவர் தந்தை பெரியார். பெண்கள் படிக்க கூடாது, அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, போய் பழக்கடைக்கு போனாலும் ஏதாவது பிழைக்கிற வேலையை பார்க்கலாம், பொங்க கற்றுக்கொள்ளுங்க என்ற முதுமொழியும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் படி என்று சொன்னது. 3 மும்மூர்த்திகள், ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர். இந்த மும்மூர்த்திகள் தான் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள். அந்த குடும்பத்தை பேணி காப்பதும் தாய்மார் தான். அதனால் தான் சொல்லுகிறேன், பெண்கள் படித்தால் தான் நாடு உருப்படும். ஆண்களுக்கு அடிமைத்தனம் இருக்கக்கூடாது என்று சொன்னவர் தந்தை பெரியார். ஏன்னா ஆண்களுக்கு எப்பவுமே ஈகோ உண்டு. எங்க பெண்கள் படித்தே அறிவாளி ஆகி நம்மளை எங்களே தாழ்த்திடுவாங்களோ அப்படின்னா ஆண்களுக்கு எப்பயுமே அடிமைத்தனம் உண்டு. பேசுகிற நானும் ஆண் தான். ஆனாலும் எனக்கு பரந்த உள்ளம் உண்டு. நான் பெரியார் வழியில் வந்தவன், அண்ணா வழியில் வந்தவன், என் தலைவர் கலைஞர் வழியில் வந்தவன். அதனால தான் என் செல்லுடன் பார்த்தீங்கன்னா என் தாய் படத்தை தான் நான் வச்சிருக்கிறேன் இன்றைக்கும். ஏன்னா என்னை தாய் தான் இந்த உலகத்துக்கு எனக்கு அறிமுகப்படுத்தணும். இல்லைன்னா எனக்கு எப்படி உலகம் எப்படி எனக்கு தெரியும்? தாய்க்கு நிகரான ஒரு தெய்வம் கிடையாது. தாய் தான் தெய்வம். கண்கண்ட தெய்வம்னா தாய் தான். தாயை வணங்கினாலே போதும், எல்லாத்தையும் வணங்குன்னு தான் அர்த்தம். கண்ட இடத்துலாம் போய் வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாயை வணங்கினாலே எல்லாத்தையும் வணங்குன்னு தான் அர்த்தம். அந்த உணர்வுள்ளவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால்தான் உடனே மாணவிகளுக்கு 100 பேர் தங்கிறதுக்கு இந்த கட்டிடத்தை கட்டித்தரணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அது பெரியங்குப்பத்தில் நினைக்கிறாருன்னு சொன்னாக்கா அதுக்கு தாய் உள்ளம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறது. அதனால் இது போன்ற பணிகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிறது. இங்கே ஒரு அற்புதமான 2 அறைகள் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு. அந்த அறையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நம்முடைய ஆற்றல் பேச்சாளர் நம்முடைய வில்லுநாதன் அவர்கள் அதை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக, என் சார்பாகவும் முதல்ல அவருக்கு நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்.
ஏன்னா பல பேர் அரசியல் கட்சியில் இருப்பான், தனக்கு வந்தால் நிதி வந்தாக்கா சிமெண்ட் ரோடு போடலாமான்னு நினைப்பான். ஆனால் சிமெண்ட் ரோடு போடுவது பெருசல்ல. இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் மகிழ தைக்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கட்டடத்தை கட்டி தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாற்றுத்திறனாளி அதில் ஸ்மார்ட் போர்டு கட்டணம் கட்டினது கூட முக்கியம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் சுண்டி இருக்கிற அளவுக்கு ஸ்மார்ட் போர்டு வச்சுருக்கிறாங்க. அதில் இப்பொழுதே இப்போ தான் வச்சுருக்கிறதா எனக்கு திறந்துருக்கிறோம். ஆனால் அதில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை விட்டு இப்போ பயிற்சி தந்து சிறப்பாக தன்னுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு